ராஜ் பூங்காவில் தனியாக அமர்ந்திருந்தானா. அங்கே இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்மளால் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியலை அப்படின்னு வருத்தப்பட்டானா. அவன்கிட்ட நல்ல வேலை இருந்துச்சு, வீடு இருந்துச்சு, கார் இருந்துச்சு, அவனோட பிஸ்னஸில் அவன் நிறையா வெற்றி கண்டிருக்கான் இதுக்கு முன்னாடி. இருந்தாலும் அவனோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியோ மன திருப்தியோ இல்லையா. இதை நினச்சிட்டு இருக்கும் போதே அந்த பூங்காவிற்கு ஒரு வயதான பாட்டி வந்தாங்களாம். அவங்க புறாக்களுக்கெல்லாம் இரை போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். அதை பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தாலும் அவனுடைய மனக்கசப்பும் மகிழ்ச்சி இல்லாத காரணத்தினால இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கெலாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னு வாய் விட்டு வெளியே சொல்லிட்டானாம். அதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பாட்டி சிறு புன்னகையோடு வந்து அவன் பக்கத்தில் அமர்ந்தாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்க, என்னோட இலக்கு இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான். நம்மளுடைய மகிழ்ச்சியை நிர்ணயிக்கிறது பெரிய பெரிய இலக்குகள் மட்டுமே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன தருணங்களையும் ரசித்து நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட முக்கியமான தருணங்களை பகிர்ந்துக்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த புறாக்களுக்கு இரை அளிக்கிறதுலேருந்து எனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியே போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட ராஜுவுக்கு நம்ம இவ்வளோ நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் சக்கரை மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்திருக்கோம், இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்தையும் உணர்ந்து செயல்படணும் அப்படின்னு ராஜு புரிஞ்சுக்கிட்டானா.